மிகப்பெரிய ஒரு விபத்து. இலங்கையில நடக்க இருந்த மிகப்பெரிய ஒரு விபத்து தடுக்கப்பட்டிருக்கு. நூற்றுக்கணக்கான இந்த உயிர்கள் என்ன நினைச்சிருக்கும் கடைசி நேரத்துல? மிகப்பெரிய ஒரு சோகம் நடக்க இருந்தது. தெய்வாதீனமாக யார் செய்த நன்மையோ அந்த உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை டேக்கிஸ் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான TK-733 ரக விமானம் இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து இரவு 9 முதல் 10 மணிக்கு இடைப்பட்ட அந்த நேரத்துல துருக்கி இஸ்தாம்புலை நோக்கி புறப்பட்டிருந்தது. விமானத்துக்குள்ள 202 பயணிகளும் விமானிகள் உட்பட பணியாளர்கள் 10 பேரும் இருந்திருக்கிறாங்க. கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து எழும்பி பறந்து சில நேரங்கள்ல விமானத்தினுடைய லேண்டிங் கியர்ல பிரச்சனை ஏற்படுகிறது. தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுது. விமானத்தை தரையிறக்குவது, பறந்து செல்வது மிக மிக கஷ்டமான நிலை ஏற்படுது. இப்ப என்ன செய்யறங்கிற மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுது. விமானத்துக்குள்ள இருக்கின்ற விமானிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. இறுதி நிமிடங்கள் அவங்க எப்படி நினைச்சிருப்பாங்க? காப்பாற்றப்படுவோமா, விமானம் தரையிறங்குமா அப்படின்றெல்லாம் எப்படியெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. விமானத்தை தரையிறக்க வேண்டும் இந்த விமான ஓடுதளத்துல. ஆனா விமானம் இருக்கின்ற அந்த கண்டிஷன்ல விமானத்தை இறக்க முடியாது. இலங்கையினுடைய ஆகாய பரப்புல விமானம் பறந்து கொண்டே இருக்கு. நிறைய நிரப்பப்பட்டிருக்கின்ற எரிபொருளை ஃபியூல் பேர்ன் ஆஃப் செய்யணும். ஃபியூல் பேர்ன் ஆஃப் செய்தால் மாத்திரம்தான் விமானத்தை பாதுகாப்பாக இறக்க முடியும். இல்லை என்றால் விமானத்தினுடைய கதை அதோட முடிஞ்சு. இலங்கையினுடைய ஆகாய பரப்புல ஒரு சில மணி நேரம் பறந்து ஃபியூலை பேர்ன் ஆஃப் செய்தது இந்த விமானம். ஃபியூலை பேர்ன் ஆஃப் செய்து கொண்டு விமானம் தரையிறங்க போகுது. எப்படியாவது இந்த பயணிகள் உட்பட இதில் இருக்கின்ற அத்தனை பேரும் பாதுகாப்பாக எந்த விதமான உயிராபத்துக்களோ காயமோ இல்லாம தரையிறங்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பிரார்த்தனையும். விமானியும் அதைத்தான் நினைத்திருப்பார். விமானம் தரையிறங்குகின்ற போது ஏதாவது நடந்தால் பாதுகாப்பாக, எப்படியாவது முடிந்த அளவு ஓரளவாவது பாதுகாப்பாக விமானத்தையும் பயணிகளையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விமானத்தினுடைய ஓடுதளத்தை சுற்றி தீயணைப்பு படை வீரர்கள், தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் வண்டிகள், ஏதாவது நடந்தா அவங்களை மீட்பதற்கான மீட்பு குழுவினர் எல்லாம் நிரம்பி இருந்தாங்க. விமானம் தரையிறங்க போகிறது, அதற்கான அறிவித்தலும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபியூல் பேர்ன் ஆஃப் செய்துவிட்டு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கிருக்கு இந்த விமானம். ஆனா விமானம் தரையிறங்குற போது மிக சாதுரியமான முறையில, மிக பாதுகாப்பான முறையில இந்த விமானம் தரையிறங்கிருக்கு. விமானத்துக்குள் இருந்த பயணிகளுக்கோ, விமான ஓட்டுநர்களுக்கோ, பணியாளர்களுக்கோ எந்த விதமான ஆபத்தும் ஏற்படவில்லை. உயிராபத்துக்களோ, காயங்களோ, எவ்விதமான அசௌகரியங்களோ ஏற்படவில்லை என்பதுதான் இப்போதைக்கு இருக்கின்ற ஆறுதலான செய்தியாகும். இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது அப்படி என்று பதட்டம் அடைந்திருந்தால் இன்றைக்கு விமானமும் அதில் பயணித்த பயணிகளும் உயிர் தப்பி இருக்க மாட்டாங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்தால இப்ப இந்த விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. பயணிகள், அதற்குள் இருந்த பயணிகள் மகிழ்ச்சியோட புன்னகையோட வெளியேறி இருந்தாங்க. இந்த விமானத்துல பயணித்த பயணிகள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. எந்த விதமான ஆபத்தும் இல்லை. மிகப்பெரிய ஒரு விபத்து ஒன்று தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற போது மகிழ்ச்சி தான்.